Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அஸ்வினி. நீங்க இன்னும் அஸ்வி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கபாப் தாங்க. ரொம்ப சுவையான சிக்கன் கபாப் தான் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த கபாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டராகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் இதை பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் மின்ட் சட்னி தான் வச்சுருக்கேன். அது தயிர் போட்டு நான் மின்ட் சட்னி பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. நான் அதுவும் வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சிக்கன் கெபாப்க்கு நீங்கள் கெச்சப் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் இது மாதிரி சிக்கன் பிரெஸ்ட்டாக கேட்டு வாங்கிக்கோங்க கடையில். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இது கூட என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 2 இல்லை 3 எக்கு கூட எடுத்துக்கலாம். நான் கம்மி அமௌண்ட் எடுத்துருக்கிறதுனால ஒரு எக் தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க நமக்கு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி. இந்த உடச்ச கடலை நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஹாஃப் லெமன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். இது நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால நீங்கள் கம்மி அமௌண்ட்டே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கரம் மசாலா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க மசாலாஸ். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இது மாதிரி ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்க போகிறேன். அதில் நான் சிக்கன்லாம் போட்டுக்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அதில் சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருக்குன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அது கூட சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு நல்லா இதை கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துட்டு நீங்களும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் இந்த சிக்கன் கபாபுக்கு சிக்கனை ராவாகவே சேர்த்துக்கோங்க. அப்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப நேரம் குக் பண்ணுவோம். அப்போது உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். அதனால நீங்கள் பயப்படவே வேணாம். ராவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஆஃப் லெமனையும் நான் அதில் புழிஞ்சு விட்டுடுறேன். நீங்கள் இது கூட வாட்டர் எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் இது கூட எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கிறேங்க. அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். அப்போது தான் கபாபுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்களும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேங்க. ஏன் நம்ம சிக்கன் கூடவே இதெல்லாம் போடுறோன்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கனை தனியாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் தனியாக கிரைண்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ நல்லா நான் இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இதை கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட்லெட் ஷேப்புக்கு நம்ம செஞ்சுக்கலாம். ஷேப் அது உங்களோட விருப்பம் தாங்க. இது மாதிரி கொஞ்சம் ஆயில் எடுத்து நீங்கள் உங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு ஹார்டின் ஷேப்பில் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் தவாவில் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது பிரிஞ்சு வராது. இது உங்களோட விருப்பம்தான். நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறமா இதை நான் எப்படி கபாப் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தவாவில் தான் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக ஆயில் விட்டு கபாப் பண்ண போகிறோம்.
நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேப் வந்து உங்களோட விருப்பம்தான். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சிக்கன் கபாப் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த சிக்கன் கபாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. நீங்கள் சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் இது கூட வந்து தேவையான இந்த ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி தான் இது. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், ஸ்டார்டராகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டேன். இப்போ தவா வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் வந்துட்டு நான் இதை வச்சு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒரு சைட்ஸும் 7 to 8 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். நீங்கள் வந்து அப்போது நடுவில் வந்து 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை லைட்டாக அதை வந்து ஃப்ளிப் பண்ணி விடுங்க. அதுவே போதும். இப்போ நான் இதில் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். இதிலே வந்து நான் 3 செட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு மேலே ஆயில் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இதுவே நான் அதிகமாக தான் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இதிலே தான் நான் வந்து எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இது மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் ஃப்ளிப் பண்ணி விடுங்க. அது நல்லா ஃப்ரை ஆகிடும். உங்களுக்கு அந்த கலர் உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகும். நீங்கள் போட்ட அளவை விட அது நல்லாவே வந்து உப்பி வரும். அதிலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஃப்ளிப் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த சிக்கன் கபாப் பார்த்தீங்கன்னா இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஒரு செட் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். ஏன்னா நம்ம ராவாக சிக்கன் போட்டிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இந்த ஃபர்ஸ்ட் செட் வந்து எடுக்க போகிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு, அதை வந்து இப்போ நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா குக் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து விட்ட ஆயிலே தாங்க இப்போ வரைக்கும் நான் இதை குக் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இது தேர்ட் செட்டும் நான் இதில் வந்து குக் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு வந்து ஆயில் நிறைய தேவைப்படாது. நீங்கள் நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தோசை தவாவில் கூட இதை பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை எடுத்து பிளேட்டிங் பண்ண போகிறேன். சுட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த கபாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தோசை தவாலையும் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த கபாப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு குயிக்கான ரெசிபியோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன்.